ஒரு குடும்பமே போர் சூழலால் பாதிக்கப்படுகின்றது. அப்பொழுது ஏற்படுகின்ற பிரச்சனை, அந்த பிரச்சனையை தன்னுடைய பிள்ளைக்கு கடத்த விடாமல், தெரிய விடாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தந்தை படுகின்ற ஒரு பாடு. இதுதான் அந்த படத்தினுடைய ஒன்லைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1939 2ஆம் உலகப் போரின் கடைசி மாதங்களில், கடைசி 2 மாதங்களில் நடைபெற்றதாக இந்த படத்தை நமக்கு இயக்குனர் காமிக்கிறார். கியூடோ, டோரா ஜோஸ்வா. இதுல கியூடோ, டோரா கணவன் மனைவி காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள். இவர்கள் காதலிக்கின்ற காட்சி, சந்திக்கின்ற காட்சி, காதலிக்கின்ற காட்சி, பின்பு அவங்க சேரக்கூடிய காட்சி, இது எல்லாமே ரொம்ப நகைச்சுவையாகவே இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கும். அப்புறமா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தைக்கு ஜோஸ்வா அப்படிங்கக்கூடிய ஒரு பெயர் வச்சு வளர்ந்துட்டு வராங்க. அந்த குழந்தையினுடைய ஒரு 5வது பிறந்த நாள் விழா, அதை கொண்டாடுவதற்காக இவங்க ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்காங்க. அதுக்காக பொருட்கள் வாங்குவதற்காக, பரிசு பொருட்கள் வாங்குவதற்காக கடை தெருவுக்கு வர்றாங்க. இங்கிருந்து தான் கதை, திரைப்படம் ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிக்கின்றது. என்னன்னு சொன்னா, அந்த கடை வீதிகளில் எல்லா கடைகள்லையும் ஒரு வாசகம் எழுதி வைத்திருக்கின்றார்கள். நாய்களுக்கும் யூதர்களுக்கும் இங்கு அனுமதி இல்லை. அந்த அளவிற்கு யூதர்கள் மீது இன காழ்ப்புணர்ச்சியை ஹிட்லர் கொட்டிய காலம் அது. யூதர்களை கூண்டோடு பிடிச்சிட்டு போய் சித்திரவதை முகாம்கள்ல அடைப்பாராம். அங்க வச்சு சித்திரவதை பண்ணுவாரு. விஷவாயு செலுத்திக் கொள்வது, சுட்டுக் கொள்வது, கொடுமைப்படுத்திக் கொள்வது என்று அப்போ அவர் யூதர்களை, யூத இனத்தை அழித்து தீர வேண்டும் என்று ஒரு கங்கணம் கட்டி அவர் வேலை செய்த நாட்கள் அது. அப்போ அந்த யூதர்களை பிடிச்சு போயிட்டே இருக்கிறாங்க. அங்கதான் அந்த தெருவுக்கு தான் இவங்களும் பரிசு பொருட்கள் வாங்குறதுக்கு வர்றாங்க. வந்துட்டு திரும்பும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த ஜோஸ்வா அந்த குழந்தையையும் அந்த தகப்பனையும் கியூடோவையும் சித்திரவதை முகாமுக்கு கொண்டு செல்வதற்காக வண்டியில ஏத்துறாங்க. ஜோஸ்வாயினுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவன் மனம் கலங்கிடக்கூடாது. அவனுக்கு அன்னைக்கு அந்த பிரச்சனை எது என்ன அப்படிங்கிறது தெரிந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த தகப்பன், தந்தை கியூடோ என்ன சொல்றாரு அப்படின்னா பையன்கிட்ட, பையன் கேட்குறான், எங்கப்பா போறோம், நம்மளை எங்க கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த தந்தை சொல்றாரு, ஒன்றும் இல்லை, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்லையா, அதனால நம்ம டூருக்கு போறோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை சந்தோஷப்படுத்துகின்றார். ஒவ்வொரு காட்சியும் இப்படித்தான் நகழ்கின்றது. ஒவ்வொரு சோகத்தையும் நகைச்சுவையாக மாற்றி அந்த பிள்ளைக்கு முன்னாடி அவரு காமிப்பாரு. ஏன்னா பையனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, குழந்தைக்கு பிரச்சனை தெரிஞ்சிருக்க கூடாது, நம்ம படக்கூடிய அந்த கஷ்டம், வேதனைகள் குழந்தைக்கு தெரிந்து விடக்கூடாது என்பதில் ரொம்ப அக்கறை எடுத்து ஒவ்வொரு கட்டத்தையும் நகர்த்தி செல்லக்கூடியதான் அந்த திரைப்படமே. சித்திரவதை, ஏன்னா இவங்க 2 பேரும் யூதர்கள். அந்த தாயை பெண் முகாமுக்கு அழைத்து சென்று விடுகின்றார்கள். இப்படி இருக்கும்போது அந்த முகாமுக்குள் போகின்றார்கள். அங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்க இருந்த மாதிரி கட்டில், ஃபேனு அந்த மாதிரியான வசதிகள் எதுவுமே இல்லை. அந்த குழந்தை அதை பார்த்து பயப்படுறான். இது என்னது, இது மரப்பட்டிக்குள்ள அடுக்கி வைக்க மாதிரி படுக்கைகள்லாம் இருக்கு. அப்போ அப்பா இது என்னப்பா, என்னால இங்க இருக்க முடியாது, நம்ம வீட்டுக்கு போவோம்ப்பா, நம்ம அம்மாவை பார்க்கணும்ப்பா, எனக்கு அது வேணும்ப்பா, இது சாப்பிடணும்ப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கின்ற அந்த குழந்தை இல்லையா, அதுக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றான். உடனே அந்த குழந்தையினுடைய அந்த வேதனை தாங்காமல் அவனை சமாதானப்படுத்துவதற்கும் அவனுக்கு மனசுல ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குவதற்காகவும் அந்த தந்தை என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய எந்த உண்மை நிலவரத்தையும் அவங்ககிட்ட சொல்லாம, இது ஒரு கேம், இங்க நம்ம விளையாட வந்திருக்கோம், இங்க நம்ம விளையாட்டுல ஜெயிச்சோம்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு 50 பாயிண்ட் கிடைக்கும், 1000 பாயிண்ட் நமக்கு கிடைச்சதும் உனக்கு ஒரு பெரிய பீரங்கி வண்டி பரிசா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை குதூகலப்படுத்துகின்றார். அவன் அப்படியாப்பா, உண்மையாப்பா அப்படின்னு கேட்கிறான். ஆமா கிடைக்கும், ஆனா ஒரு 3 நிபந்தனைகள் உண்டு, அதை நீ கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட அந்த ஒரு நகைச்சுவையாகவே பேசுறாரு. அவன் என்னப்பா, என்ன நிபந்தனை அப்படின்னு கேட்கிறான். 1, வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லவே கூடாது, அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு பேசவே கூடாது, எனக்கு சாப்பிட்றதுக்கு அந்த ஸ்நாக்ஸ் வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்கவே கூடாது. இது 3ஐயும் நீ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இங்க இருந்துச்சேன்னா ஒவ்வொரு நாளும் உனக்கு 50 பாயிண்ட் கிடைக்கும், 1000 பாயிண்ட் கிடைச்சதும் உனக்கு ஒரு பெரிய பீரங்கி வண்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு முன்னாடி அந்த தந்தை தன்னுடைய சோகத்தை எல்லாம் மறைத்து அவனை சந்தோஷப்படுத்துகின்றார். அவன், அப்பா இப்போ கண்டிப்பா நம்ம ஜெயிக்கணும்ப்பா, நான் எதுவும் கேட்க மாட்டேன், நான் போகணும்னு சொல்ல மாட்டேன், அம்மாவை பார்க்கணும்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லி அவன் அதை ஒரு போட்டியா எடுத்து நம்பி அங்க இருக்க ஆரம்பிக்கின்றான்.
ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, கொதிக்கும் இரும்பு உலை, அதுல பெரிய பெரிய இரும்பு ராடுகள தூக்கக்கூடிய வேலைக்கு கியூடோ தந்தையை விட்டுருக்காங்க. தந்தை பெரிய இரும்பு ராடுகள தூக்க முடியாம தடுமாறி விழப்போவதும், அத பேலன்ஸ் பண்ணி அவரு பிடிச்சு கஷ்டப்படுறதும், அதை முடியாம இழுத்து போறதையும் அந்த குழந்தை ஒரு நாள் பார்த்துடுறான். அழுக வருது. அப்பா ஓடி போய் கெட்டிப்பிடிச்சு அழுறான். "அப்பா நீ கஷ்டப்படுறப்பா" அப்படின்னு சொல்லி அழுறான். போது அப்போ அந்த தந்தை அந்த கஷ்டத்த அவன்ட்ட சொல்லாம, அவர் அப்படியே அத நகைச்சுவையாக மாத்திக்கிட்டார். "ஏய் யார் சொன்னா? அப்பா கஷ்டப்படுறேன் நீ. கஷ்டம்லாம் படல. இதுதான் ஒரு பெரிய டாஸ்க். இன்னைக்கு நமக்கு இத கரெக்ட்டா நான் தூக்கி போய் குடுத்து, அப்படியே அ முடிச்சுட்டோம் இந்த டாஸ்க்ன்னு சொன்னா, இன்னைக்கு நமக்கு ஸ்பெஷலா 100 பாயிண்ட் கிடைக்கும். மத்த நாள்லாம் 50 பாயிண்ட்னா, இன்னைக்கு 100 பாயிண்ட் கிடைக்கும். நம்ம இன்னும் சீக்கிரமா அந்த பீரங்கி வண்டிய வாங்கிட்டு வீட்டுக்கு போயிரலாம்" அப்படின்னு "அப்படியாப்பா? ஓ! அப்ப அந்த டாஸ்க் தானா அது? அப்ப நீ செய்ப்பா. நீ ஜெயிப்பாப்பா" அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லும்போது, உண்மையிலேயே அதை வெளிப்படையாக பார்க்கும்போது, அதுல அந்த தந்தை செய்வது நகைச்சுவையாக வந்தாலும், பார்க்கக்கூடியவர்களுடைய நெஞ்சுகளில் ஈரம் கசியும் என்பதுதான் உண்மை. இப்படி ஒன்றாக நகர்ந்து செல்லுகின்றது. ஒரு நாள் அ அந்த படை வீரர்கள்லாம் வர்றாங்க. வந்து அங்க இருக்கவங்கள பார்த்து, "இன்னைக்கு உங்களை குளிக்க வைக்கப் போகின்றோம். எல்லாரும் கிளம்புங்க. முதியவர்கள், குழந்தைகள் எல்லாம் இன்னைக்கு குளிக்க வைக்க போறோம்" அப்படின்னு சொன்னோனே எல்லாரும் சந்தோஷமா கிளம்புறாங்க. உண்மையிலேயே அங்க குளிக்க வைத்தல் அப்படின்னா என்னவாம் அப்படின்னு சொன்னா, முதியவர்களையும் மத்தவங்களையெல்லாம் சித்திரவதை பண்ணி, அடிச்சு, சுட்டெல்லாம் கொல்லுவாங்க. முதியவர்களையும், குழந்தைகளையும் என்ன செய்வாங்களாம் அப்படின்னு சொன்னா, பெரிய அதுக்குள்ள போட்டு விஷவாயுவ உள்ள செலுத்தி அப்படி கொல்லுவாங்களாம். அந்த விஷவாயுவ செலுத்துறது தான் குளிக்க வைக்கிறது அப்படின்னு அங்க வச்சிருக்காங்க. குளிக்க போனோம் அப்படின்னு சொன்ன உடனே, இந்த ஜோஸ்வா அவனுக்கு ஒரே சந்தோஷம். அப்ப அன்னைக்கு பெருசா குளிக்க போறோம் போலக்கிட்டு அவன் கிளம்புறான். தந்தைக்கு ஒரு பதட்டம் வருகின்றது. ஏன்னா பிள்ளைய அனுப்பி விட்டுறக்கூடாது. என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குறான். அவன் நேரா இன்னைக்கு வேற ஒரு டாஸ்க் இருக்கு உனக்கு. உன்னுடைய டாஸ்க் அது இல்ல அப்படின்னு சொல்லி அவன ஒரு பெட்டிக்குள்ள கொண்டு அடைச்சு வைக்கிறார். அந்த பெட்டிக்குள்ள ஏற்கனவே ஜோஸ்வாக்கு ஒரு குணம் உண்டு. சின்ன சின்ன பெட்டிகளுக்குள்ள போய் குழந்தைகள் தெரியும். பெட்டிகளுக்குள்ள போய் அப்படியே இருந்துக்கிடுவான் அமைதியா. அந்த ஒரு பழக்கம் அவன்கிட்ட இருந்தது. அதனால அந்த பெட்டிக்குள்ள அவன வச்சு அடைக்கும்போது சொல்றாரு, "இன்னைக்கு முழுக்க நீ இந்த பெட்டிய விட்டு வெளிய வரவே கூடாது. இதுதான் டாஸ்க்கு. வெளிய வந்தீன்னா நம்மளுக்கு பாயிண்ட் போயிரும். பீரங்கி வண்டி கிடைக்காது. பெட்டிக்குள்ளேயே இருந்துக்கணும். சரியா?" அப்படின்னு சொல்றாரு. இருந்துக்கிறேன்" பண்ணிட்டு அவனும் பெட்டிக்குள்ளேயே அன்னைக்கு முழுக்க இருக்கின்றான். என்ன கொடுமை அப்படின்னு சொன்னா, அந்த குளிக்க போவது அப்படிங்கிறதுல இந்த ஜோஸ்வாவினுடைய மாமா எல்லாம் அதுல இருக்கிறார். அந்த சித்திரவதை முகாமுக்கு அப்போ அவங்களும் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் குளிக்க அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி விஷவாயு அறைக்குள்ள கொண்டு போயிடுறாங்க. அன்னைக்கு முழுவதும் அந்த குழந்தை அந்த பெட்டிக்குள்ளேயே அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் சந்தோஷமா உட்காந்துட்டு இருக்கான். என்னன்னா நம்ம டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணி இன்னைக்கு கூட இன்னும் ஒரு 50 பாயிண்ட் வாங்கிருவோம் அப்படின்னிட்டு. மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் எதுன்னா அதனுடைய கிளைமாக்ஸ் தான். அந்த கிளைமாக்ஸ பார்த்து உருகாதவங்க இருக்க முடியாது. அந்த அளவிற்கு ரொம்ப உருக்கமாக எடுத்திருப்பாங்க. அந்த பையனுடைய பார்வையில் இருந்து பார்க்கும்போது அது நகைச்சுவை. தந்தைக்கு பின்னாடி அவருடைய பார்வையில் இருந்து பார்க்கும் பொழுது அவ்வளவு பெரிய ஒரு சோகம். அப்படி ஒரு கிளைமாக்ஸ். என்னன்னா 2ஆம் உலகப் போரில் ஹிட்லர் தோற்று விடுகின்றார். கடைசி நாட்கள். அவர் ஒரு ஆர்டர் போடுறாரு. அந்த சித்திரவதை முகாம்ல இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கூட்டிட்டு போய் கொன்னுருங்க. சுட்டு கொன்னுருங்க. எப்படியோ கொலை செய்துருங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்டர கோபத்துல போடுறாரு. அதனால மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அழைத்து போய் கொல்வதற்காக அ வீரர்கள், ராணுவ வீரர்கள் வராங்க. வந்தவங்க எல்லாத்தையும் வண்டியில ஏத்திட்டு இருக்காங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட கியூடோ என்ன செய்றான்னா, தன்னுடைய மகன் அந்த ஜோஸ்வாவ மெதுவா தூக்கிட்டு ஒளிச்சு ஓடுறாரு. ஒளிச்சு போய் அவன் கேட்கிறான், "ஏன்பா?" அப்படின்னு. உடனே சொல்றாரு, "இன்னைக்கு தான் கடைசி டாஸ்க். இதுல நம்ம ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நமக்கு தான் பீரங்கி வண்டி கிடைக்கும். அதனால நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் ஒரு இடத்துல வைப்பேன். நீ அங்கேயே ஒளிச்சு இருக்கணும். யார் கூட்டாலும் என்ன நடந்தாலும் நீ வெளிய வரவே கூடாது. அப்படியே இருந்துட்டா போதும். நாளைக்கு தான் நீ வெளிய வரணும்" அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு டாஸ்க்க சொல்லி, "சரியா? இத மட்டும் நீ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சக்சஸ்ஃபுல்லா, கண்டிப்பா அந்த பீரங்கி வண்டி நமக்கு தான். பீரங்கி வண்டியோடு நம்ம வீட்டுக்கு போலாம் என்ன?" அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய சொல்றாரு. அவனும் ரொம்ப உற்சாகமா, "சரிப்பா, என்ன நடந்தாலும் நான் வெளிய வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லி அவன ஒரு இடத்துல பெட்டிக்குள்ள அப்படி உட்கார வச்சு பூட்டி வைக்கிறாரு. பூட்டி வச்சவரு அவரையும் பூட்டி வச்சுட்டு அவர் வெளிய வரும்போது, அவரையும் அந்த
போலீஸ் பிடித்து வண்டியில ஏற்றி கொண்டு இருக்கின்றது. வண்டி ஏற்றி கொண்டிருக்கும்போது அந்த குழந்தை அவன் உள்ள இருந்து தன் தந்தை வண்டியில ஏறுவதையும் போலீஸ்காரங்க அழைத்து போவதையும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அவரு முகத்துல சோகத்தையோ, இல்ல அந்த பிரச்சனையினுடைய வீரிய போராட்டம் எதையுமே முகத்துல காமிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, சிரித்த முகத்தோடயே அந்த பெட்டிய பார்த்து அவர் டான்ஸ் ஆடிக்கிட்டு, கைய அசைச்சுக்கிட்டு, ஆ, ஊ அப்படின்னிட்டு அந்த பிள்ளைய அந்த நேரமும் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி படுத்திக்கிட்டு அப்படியே வண்டியில ஏறுவாரு. இது அந்த குழந்தை ஜோஸ்வா அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். பின்விளைவு இதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறது தெரியாம அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படி தான் அதுதான் அதனுடைய கிளைமாக்ஸ் அந்த கதை. அடுத்த நாள் பீரங்கி வண்டிகள் அப்படியே வருது. அந்த பையனும் அப்படியே வெளிய வர்றான். யாருமே இல்ல. ஏன்னா எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டாங்க கொல்லுவதற்காக. எல்லாருமே கொல்லப்பட்டிருப்பார்கள். இதை தெரியாத அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தை ஒரு அப்பா சொன்னது மாரி நம்ம டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்பா கூட அப்ப இல்ல. அம்மாவும் இல்ல. ஆனா டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு அவன் ஒரு சந்தோஷத்தோடு வெளிய வர்றான். நமக்காக தான் அந்த பீரங்கி வண்டிகள்லாம் நம்மளை நோக்கி வருகிறதுன்னு மகிழ்ச்சியா அத நோக்கி போகுறான். அந்த படைகள் வருகின்றது. வந்தவங்க அந்த குழந்தைய அப்படியே மிச்ச மீதி யாராவது இருக்கலாங்களா? இவங்கள காப்பாத்துவதற்காக வந்த ராணுவ வீரர்கள். அவங்க பார்க்குறாங்க, அந்த குழந்தை மட்டும் தான் அங்க இருக்குது. அந்த குழந்தைய அப்படியே தூக்கி பீரங்கி வண்டியில அப்படியே உட்கார வைக்கிறாங்க. அப்படி